श्रीकान्तो मातुलयस्य जननी सर्वमङ्गला जनका शङ्करमहादेवो तं वन्दे श्रीकुञ्जराननम् अपारकरुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி 2 வாரங்களுக்குள்ளேயே அடுத்தாப்பில் கொண்டாடப்படும் பெரிய பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. மகாவிஷ்ணுவுடைய பூர்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம். விநாயகர் அவரை முதற் கடவுளாக கானாபத்திய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் கொண்டாடுவார். அவர் ஓங்கார ஸ்வரூபி. ஓமிதி ஏதத் அக்ஷரம் இதகும் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம் பூதம் பவத் பவிஷ்யமிதி சர்வம் ஓங்காரமேவன்னு வேதவாக்கு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது அத்தனையும் ஓங்காரத்தில் அடங்கிவிடும். அது மட்டும் இல்லை, காலத்தை கடந்தவைகளும், அதாவது பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்கு, அது ஓங்கார ஸ்வரூபியான அவரிடம் அதுவும் அடங்கி போயிடும். எஸ்ய திரிகாலாதீதம் ததபி ஓங்காரமேவன்னு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. ஜகத்துக்கெல்லாம் தாய் தந்தர் யார்? பார்வதி பரமேஸ்வரம். ஜெகத பித்தரோ பார்வதி பரமேஸ்வரம் தான் சொல்கிறோம். அப்பேற்பட்ட தாய் தந்தையருக்கு, ஜெகத்துக்கெல்லாம் தாய் தந்தையரான பார்வதி பரமேஸ்வரருடைய ஜேஷ்ட புத்திரன் அவர். ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை, அதனால் அவரை பிள்ளை யாருன்னு சொல்கிறோம். பெரிய வீட்டு பிள்ளையானாலும் ஏழை எளிவருக்கெல்லாம் ரொம்ப சுவாதீனமாக அவர் எளிமையாக அனுகிரகம் பண்ணுவார். எந்த சுபகாரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதே மாதிரி எந்த சுவாமியை நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட மஞ்சளால் ஒரு சிறிய பிம்பமாக வைத்து அவரை விநாயகரை கூப்பிட்டா உடனே ஓடி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். விநாயகர் சதுர்த்தியில் களிமண் பிள்ளையார் வச்சு கூட பூஜை செஞ்சால் போகிறோம். அவ்வளோ எளிமையானவர். எளிதாக நம்ம கிடைக்கக்கூடிய இந்த கொய்யாப்பழம், நாகப்பழம், பெரப்பம்பழம் இது மாதிரி ஏதாவது நைவேத்தியம் பண்ணினா கூட அவருக்கு போகிறோம். தெரு மூலையில் குளத்தங்கரை, அரச மரத்தடின்னு திரும்பி பார்க்குற இடத்தெல்லாம் அமர்ந்துட்டு நம்ம நெற்றியில் 2 குட்டின்ட்டு தோப்பு கரணம் போட்டாலே அவருக்கு உச்சி குளிர்ந்து விடுவார் அவர். அல்லது ஒரு செதர் தேங்காயை போட்டுட்டா அதை சிறுவர்கள்லாம் பொறுக்கி அதை எடுத்துன்னு போனாலும் அதுலேயே ரொம்ப சந்தோஷமாகிடுவார். நமக்கு எந்த விக்னமும் இல்லாமல் பார்த்துப்பார். அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர் பொறுத்து கொள்வார். இதை தவிர அவர் எப்போவுமே ஒரு இன்முகமான கடவுள். பிரசன்ன வதனம் ஏது சர்வ விக்னோபசாந்தேன்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி அவருக்கு ஒரு 16 நாமாவளி இருக்குது. சுமுக சேகரந்த கபிலோ கஜகர்ணகா லம்போதர சிவகடகா விக்னராஜோ விநாயகான்னு ஆரம்பிக்கிறத. அதில் சுமுகம் முதல்ல அவருடைய நாமாவளி என்ன? சுமுகம், பிரசன்ன வதனம். இது மாதிரி எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறவர். எப்போவுமே ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் அவருக்கு உபநிஷத்தில் தொம் ஆனந்தமயம் பிரம்மாசின்னு அவரை சொல்லியிருக்கு. எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறவர் கையில் என்ன மோதகம் வச்சுட்டு இருக்கார். ரொம்ப மோதகம்னாலும் ஒரு ஆனந்தமான ஒரு நிலைப்பாட்டை அதை காமிக்கிறது. திரிபுர சம்மாரம் செய்யறதுக்கு புறப்பட்ட சிவபெருமானுக்கோ அல்லது பண்டாசுரனை வதம் செய்யறதுக்காக புறப்பட்ட ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரிக்கோ, வள்ளியை திருமணம் செய்ய விருப்பப்பட்ட முருகனுக்கோ, அல்லது உப்பூர் விநாயகராக ராவணனை சமாரம் பண்ண கிளம்பிய ஸ்ரீ ராமருக்கோ எல்லாருக்கும் விக்னம் இல்லாமல் பண்ணி பார்த்து கொண்டு வர யார்? விக்னேஸ்வரர் தான். மகாவிஷ்ணுவோடைய மருமகன் அவர். மாத்துளன்னாக்க சம்ஸ்கிருதத்தில் மருமகன் அர்த்தம். ஸ்ரீகாந்தோ மாத்துளயஸ்ய, யார் மகாவிஷ்ணுக்கு மாத்துளனாக மருமகனாக இருக்கிறாரோ தான் அவருடைய ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது. ஸ்ரீகாந்தோ மாத்துளயஸ்ய ஜனனி சர்வமங்களா. அவருடைய அம்மா யார்? சர்வமங்களவான அம்பாள். அம்பாள் யார்? மகாவிஷ்ணுவோட சகோதரி, பத்மநாப சகோதரி. அதனால் விஷ்ணுவுடைய அவதாரம் எப்படின்னு கேட்டேன்னாக்க, இது அம்பாளுடைய அவதாரத்துக்கும் 2 பேரும் சகோதர சகோதரி பாவம் இருக்குது. எப்படின்னு கேட்டால் 2 பேருமே ஒரு இந்த விவகாரிய சம்பந்தமான இந்த மாயா உலகத்தை ரட்சணை பண்ணுறவா தான். சிவம் காரியமில்லாத பிரம்மம். இந்த விவகாரிய உலகம் சொல்கிறோமே, நம்ம இந்த மாயா உலகத்தை ஜெகத்தை ரட்சிக்கிறது யார்? ஸ்ரீரூபமாக சொல்லும்போது அம்பாளும், அதையே ஆண்பாலாக சொன்னாக்க நாராயணனும் சொல்கிறோம். பத்மநாப சகோதரின்னு தான் பேர் அவருக்கு. அப்போ இவர்களுடைய சம்பந்தத்தை பற்றி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதில் நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டிய விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொல்லிட்டு
இப்போ கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டியே விநாயகருடைய சதுர்த்தி வரும்போது அதில் ஏதானும் ஒரு சம்பந்தம் இருக்காங்கிறத பார்த்தாக்க ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் சரி, அதே மாதிரி ஸ்கந்த புராணத்துலேயும் சரி ஒரு கதை இருக்குது. செமந்தோபாக்கியானம்னு பேர். செமந்தகங்கிறது மணி, உபாக்கியானம்னா உபகதை. அந்த செமந்தக மணியை பற்றி இருக்கிற ஒரு உப கதை தான் இதில் வந்து பாகவதத்துலையும் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் இப்போ இதில் ஸ்காந்தபுரத்துலேயும் வருது. என்ன கதைன்னு கேட்டாக்க, ருக்மணி வந்து கல்யாணமெல்லாம் ஆகி கிருஷ்ண பகவான் வந்து துவாரகையில் இருக்கார். துவாரகையில் அந்த சமயத்தில் வந்து சத்ராஜித் பிரசனேனன்னு சொல்லிட்டு 2 அண்ணா தம்பி யாதவ குலத்தில் பெரிய முக்கிய புருஷர்கள் அங்கே துவாரகையில் இருந்தார். இந்த சத்ராஜித்துக்கு வந்து ரொம்ப சூரிய பகவானத்தில் ரொம்ப திருப்தி, பக்தி வேற. அவர் பேரை எப்பவும் ரொம்ப ஒரு மனசு சந்தோஷத்தில் அவர்கிட்ட பக்தி பண்ணிகிட்டே இருப்பான் சூரிய பகவான்கிட்ட. அவரை குறித்து ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணி ஒரு தடவை பண்ணின போது சூரிய பகவானே நேராக பிரசன்னமாயிட்டார். என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது அவர் கழுத்தில் வந்து பார்த்தாக்க பளபளன்னு ஒரு மணி போட்டுருக்கார். அதுதான் செமந்தகம். செமந்தக மணி இருக்க ரொம்ப ஒரு ஜொலிப்போடையும் ரொம்ப ஒரு பரம ஐஸ்வர்ய பிரதமமாகவும் அது வந்து தெரியறது. அதை பார்த்த உடனே இவன் என்ன கேட்டுட்டான், அது மாதிரி அவ்வளோ பெரிய ஆசையில் கேட்கக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், சத்யராஜ் வந்து நீங்கள் போட்டு கொண்டு இருக்கிற அந்த செமந்தக மணி இருக்க, இதை எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்ட்டார். அவரும் ஒன்று என்ன பண்ணாருன்னா டக்கால்னு எடுத்து கொடுத்துட்டு, சரி இதை போட்டுக்கோ, ஆனால் ஒன்று, இது இருக்கிற இடத்துல 8 பாரம் சொர்ணம் எப்போ உண்டாகும் ப்ரொவைடட், அதாவது இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு கேட்டால், அதை தரிப்பிறவர்கள்லாம் இதை போட்டுக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சாரமாகவும் உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருக்கணும். இல்லாட்டினா இதனால் தப்பினாக்க ஹானி உண்டாகும், இதனால் ப்ராப்ளம் உண்டாகும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிவிட்டு மறந்துவிட்டார். இவன் வந்து அந்த செமந்தக மணியை எடுத்துட்டு சத்யராஜித் வந்து திரும்பி துவாரைக்கு வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா, இவ்வளோ பிரகாசமான மணியை போட்டுன்னு வரானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ண பகவானும் பார்த்துட்டு கிருஷ்ணரும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாரோ, ரொம்ப அழகாக இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கேன்னு. ஒன்று இந்த சத்யராஜித்துக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துடுது. கையில் ஜாஸ்தி பணமோ பொருளோ இருந்தாலும் ஒரு பயம் வந்துடுது இல்லையா, இவருக்கும் பயம் வந்துடுது. இந்த கிருஷ்ணனும் ரொம்ப மாயாவி, ரொம்ப கவடதாரி, அவன் வந்து பலிஷ்டன் வேற, எல்லாரையும் அடித்து போட்டுவிடுவான். நம்மளை வந்து ரகசியமாக அடித்து போட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மணியை பிடிங்க கொள்வோம் போல் இருக்கு. அதனால தான் அது ரொம்ப நன்னா இருக்கேன்னு இது மேலே ஆல்ரெடி ஆசை வச்சுட்டானே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணான்னாக்க, அவனுடைய தம்பி பிரசன்னன் இருக்கான, பிரசன்னன்கிட்ட அவன் ரொம்ப பலசாலி, அவங்ககிட்ட செமந்தை கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டான். கிருஷ்ணர் வந்து இந்த செமந்தைக்கெல்லாம் ஆசைப்படுவாரா? கஸ்தூரி திலகம் நல்லாட்ட படைக்கே வட்சஸ்தலே கௌஸ்துபம்னுலாம் சொல்லியிருக்கு. காணானப்பட்ட கௌஸ்துபமணி, ரொம்ப இவ்வளோ அழகான மணி, அந்த மணியை போட்டு கொண்டிருக்கிற வந்து வேறு இது மேலேன்னு ஒரு ஆசை உண்டாகுமா? ஆனால் அந்த பொருள் ஆசைன்னு வரும்போது சத்யராஜத்தோட புத்தி கொஞ்சம் பேதலிச்சு போச்சு. நல்லவன் தான் இருந்தாலும் அவனுடைய புத்தியும் பேதலிச்சு போச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், அவங்க கையில் அவனுடைய தம்பி பிரசன்னன்கிட்ட கொடுத்துட்டான். இந்த பிரசன்னன் என்ன பண்ணானோ, ஒரு தடவை இந்த சம்பந்தத்தை போட்டுட்டு வேட்டைக்கு புறப்பட்டானோ. இவர் வந்து ஸ்கந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கிருஷ்ணரும் கூட போனாராம். கூட போயின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா காட்டில். இந்த பிரிஞ்சு போன பிரசன்னனை வந்து காட்டில் வந்து ஒரு சிங்கம் பார்த்துட்டு அவனை அடித்து போட்டு அவனையும் சாப்பிட்டுட்டு அந்த செமந்தகத்த மணியை மட்டும் வாயில் கவ்வி எடுத்துன்னு போயிடுது. அதில் பளபளன்னு இருக்குது. அதை என்னன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பிடிச்சிட்டு அதை கவ்விட்டு போயிடுதாங்க. இது வந்து பிரசன்னனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இவர் தேடினார். கிருஷ்ணர் சாயந்தரம் வரையில் அங்கே காட்டு ஃபுல்லாக தேடிட்டு பார்த்தாக்க அப்படி கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுது. சூரிய அஸ்தமனம் ஆயிடுது. ஆகாசத்தை பார்த்தபோது சுக்லபட்சம், அதாவது வந்து வளர்பிறை 4ஆம் பிறை வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுது, சந்திரன் தெரிஞ்சுது. அதை பார்த்து சரி இனிமேல் ரொம்ப எடுத்து நம்ம வந்து இனிமேல் தேடுறதுல பிரயோஜனம் ரொம்ப எடுத்துன்னு அவர் திரும்பி துவாரைக்கு வந்துட்டார். அதுக்குள்ளே இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா பிரசன்னனை தம்பியை காணோம் அப்படின்னோடனே சத்யராஜித்துக்கு ஒரு சந்தேகம். இந்த கிருஷ்ணர் தான் ஆரம்பத்திலேயே இந்த மணி நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கார், இவர் தான் வந்து இந்த தம்பியையும் அடிச்சுட்டு மணியையும் எடுத்துட்டார், அபகரிச்சுட்டார் அப்படின்னு விட்டு சந்தேகம் வந்துடுது. இப்படி அவன் சொல்ல ஊர் ஜனங்களும் எல்லாரும் நம்பிட்டா. பொதுவாகவே பார்த்தா பெரிய மனுஷா, பெரிய ஒரு இப்போ பதவியில் இருக்கிறவெல்லாம் அவளுக்கு மேலே கிளம்புற அபாவதத்தை வந்து ரசிக்கிறது, நம்புறது, இதெல்லாம் ஒரு ஜனங்களுடைய இயல்பு. இதை போக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணார்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, சில பேர்லாம் அழிச்சுட்டு அப்புறம் நேராக காட்டுக்கே நம்ம தேடின்னு போகலான்னு சொல்லிட்டு இந்த பிரசன்னனை தேடிட்டு எல்லாரும் போனான். அங்கே போய் பார்த்தா ஒரு இடத்துல வந்து பிரசன்னனை வந்து அவருடைய ஆபரணங்கள், அவனுடைய சில ஆடைகள்லாம் மட்டும் இருக்குது. அதாவது சிங்கம் அடித்து போட்டு அவனை தின்னுட்டு போயிடுது.
தூரக்க பார்த்தா கொஞ்சம் பக்கத்தால் குதிரையோட எலும்பு கூடுங்க இருக்குது. அவன் போனவன குதிரையோட. சரி சிங்கம் தான் அடிச்சு போச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. கொஞ்சம் தூரம் பார்த்தாக்கா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா என்ன அதிசயமாக அந்த சிங்கமும் இறந்து கிடக்கு. அந்த சிங்கமும் இறந்து கிடக்கு. எல்லாரும் பார்த்துட்டு ஒன்றும் புரியல. சரி பக்கத்தால் பார்த்தா ரொம்ப ஒரு இது கால் தடயம் தெரிஞ்சுது. இந்த கால் தடயம் வந்து ஒரு கரடியோடைய கால் தடம். அந்த தடயத்தை பின்பற்றி சரி எங்கே தான் இருக்குது, அதுதான் நானும் எடுத்துன்னு போயிருக்கோன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே அந்த கால் தடயத்தை ஒட்டி போனால் ஒரு குகை வந்தது. அந்த குகைக்குள்ளே வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு இவாளுக்கெல்லாம் பயம், கூட வந்தவாளுக்கெல்லாம் அவளெல்லாம் வெளியில் நிற்க சொல்லிவிட்டு கிருஷ்ணன் மட்டும் உள்ளுக்குள்ளே போனாராம். அவங்க போனால் உள்ளுக்குள்ளே யார் குகை யாருது, இந்த சிரஞ்சீவியான ஜாம்பவான் ராமர் காலத்துலேருந்து இருக்கிறவர் சிரஞ்சீவி. அவர் வந்து அவருடைய குகை இது. அவர் தான் வந்து இந்த சிங்கத்தை அடித்து போட்டுட்டு செம்மந்தகத்தை அவருடைய புதல்வனுக்காக எடுத்துன்னு போயிட்டார். அவனுக்கு காமிக்கிறதுக்காக, அந்த குழந்தைக்கு வந்து காமிக்கிறதுக்காக எடுத்துன்னு போயிட்டார். இது வந்து அந்த சமயத்தில் கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே போகும்போது ஜாம்பவன் உள்ளே தூங்கிட்டு இருக்கார். அவருடைய புதல்வி ஜாம்பவதிங்கிற வந்து ஒரு பாட்டு பாடின்னு இருக்கா. என்ன பாட்டுன்னு கேட்டால், சிம்ம பிரசயனோ அவதீது சிம்ஹோ ஜாம்பவதா ஹதா சுகுமாரஹா மாரோதி தவஹி ஏஷ சமந்தகா தவஹி ஏஷ சமந்தகா அப்படின்னு சொல்லிட்டு பிரசேனனை வந்து கொன்று சிங்கத்தை வந்து சிங்கத்தை வந்து பிரசேனனை கொன்ற சிங்கத்தை வந்து ஜாம்பவன் வந்து கொன்று விட்டார். இனி செமந்தகம் வந்து ஒன்றுது தான் அழாத குழந்தை அப்படின்னு அவள் பாடிட்டு இருக்காளாம். அந்த குழந்தைய பார்த்து அது வந்து ஜாம்பவனுடைய புதல்வன். பாடிட்டு இருக்கிறது யாரையா, அவனுடைய புதல்வி பொண்ணு. இந்த சமயத்தில் டக்குன்னு ஜாம்பவன் முழிச்சுட்டார். முழிச்சுன்னு பார்த்தா அந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னே எதுக்கே வந்து யார் என்னன்னு கேட்டோன்னே நான் அந்த மணியை எடுத்துன்னு போகிறதுக்காக வந்திருக்கேன்னொன்னே உடனே 2 பேருக்கும் சண்டை. அது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். 2 பேருக்கும் சண்டை. 21 நாள் 2 பேருக்கும் மல்யுத்தம் நடக்கிறது. வெளியில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணோன்னா ஒரு 4-5 நாள் ஆனவொன்னா எல்லாம் திரும்பி துவாரகை போயிட்டா. இது தெரியல, இந்த ஆள் மாயாவி உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறான்னு தெரியாது, நம்ம ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போயிடலான்னு எல்லாம் துவாரகைக்கு எல்லோரும் போயிட்டாங்க. இவர் வந்து 21 நாள் ஆனவங்க ஜாம்பவானுக்கு டக்குன்னு ஸ்புரனாச்சு. இவர் வந்து சாதாரண மனுஷர் இல்லைன்னு ரொம்ப யோஜனை பண்ணி பார்த்தா ராமருடைய அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரம் தான் வரணுன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு பிராய்ச்சித்தமாக அவரோட சண்டை போட்டதுக்கு பிராய்ச்சித்தமாக தன்னுடைய மகள் தன்னுடைய மகள் இவர் ஜாம்பவதியும் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டார் கிருஷ்ணன் வந்து திரும்பி துவாரைக்கு வந்தோடனே சத்யராஜித் பார்த்தா மணியை கொண்டு அவர்கிட்ட இதான் அவனோட மணியை இந்த கரடிக்கிட்ட இருந்ததுன்னு கொண்டு ஜாம்பவன்கிட்ட இருந்ததுன்னு கொண்டு கொடுத்தோன்னே அவனுக்கு தன்னுடைய பிராயச்சித்தம், தன்னுடைய தப்புக்காக பிராயச்சித்தம் பண்ணுற ஒரு இது கவனம் ஏற்பட்டது. இது மாதிரி நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், கிருஷ்ணரை வந்து அவதூறாக பேசிட்டோம்னு சொல்லிட்டு உடனே அவனும் என்ன பண்ணினான்னா ஜாம்பவான் பண்ணின மாதிரி தன்னுடைய மகளான சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ஆகக்கூடி என்னாச்சு, இந்த மணியை தேடின்னு போன கிருஷ்ணருக்கு வந்து ஒட்டிக்கு ரெட்டியாக 2 நாரிமணிகள், மணியை தேடி போனவருக்கு 2 நாரிமணிகள் மனைவிகளை கிடைச்சிட்டாருங்க அது கதை. ஆனால் கதை இதோட முடியல. என்ன கதை மேலேன்னு பார்த்தா, சத்யபாமா வந்து திருமணம் செய்கிறதுக்கு இன்னும் நிறையா பேர்லாம் அங்கே அந்த துவாரகையில் ஆசைப்பட்டுருந்தான். ரொம்ப இவனும் சத்யபாமாவுடைய தகப்பனாரான சத்யராஜித்தும் ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப செல்வாக்கு இருக்கிறவன். அவனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஆசைப்பட்டிருந்தான். அதில் மொத்தம் சததன்வான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கடைசியில் என்னடா அது நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் எங்கே திடீர்னுட்டு கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கோபம். ஒரு நாள் என்ன பண்ணான்னாக்கா கிருஷ்ணர் ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து சத்யராஜித்தை வந்து அங்கே போய் அவனை கொலை செஞ்சுட்டு அவங்ககிட்ட தான் இப்போ அந்த செமந்தகம் மணியும் கிருஷ்ணர் கொடுத்து வச்சுருந்தார். அதையும் எடுத்துட்டு திருடின்னு வந்துட்டான். ஆனால் கிருஷ்ணர் திரும்பி வந்தவுடனே அப்போ தைரியமாக பண்ணிட்டா கூட திரும்பி கிருஷ்ணர் வந்தவுடனே எனக்கு பயந்துட்டான். சரி கிருஷ்ணர் நம்மளை விட மாட்டார், எப்படியா தெரிஞ்சுட்டு வர நம்ம தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளை அடித்து போட்டு விடுவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணினான்னா அந்த சம்பந்தக மணியை வந்து அக்ரூரர்னுட்டு அவரும் ஒரு பெரிய பிரமுகராங்க யாதவ குலத்தில். அவர் கையில் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வச்சுங்க யாருக்கும் தெரிய வேண்டாம்னு அவர் கையில் கொடுத்துட்டு துவாரகையை விட்டு ஓட்டம் பிடிச்சிட்டான். இவருக்கு எப்படியே தெரிஞ்சுட்டு கிருஷ்ணருக்கு இவன் வந்தான் சத்யராஜித்தை கொலை பண்ணினவன்னு சொல்லிட்டு அவனை துரத்தின்னு போய் அவனை பிடிச்சி வதமும் பண்ணிட்டார். கடைசியில் ஆனால் பார்த்தா அவங்ககிட்ட செமந்தகம் இல்லை. செமந்தகம் தான் அவன் அக்ரூர்கிட்ட கொடுத்துருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட இல்லை. ஆனால் திரும்பி கிருஷ்ணர் துவாரைக்கு வந்தவுடனே எல்லா ஜனங்களும் பாருப்பா இந்த இவனை போய் அனாவசியமாக சததன் வந்து செமந்தக மணியை தூக்கின்னு போயிட்டான்னு அவனை கொலை பண்ணிட்டார், இவனை போய் வதம் பண்ணிட்டார். ஆனால் அவங்ககிட்ட வந்து ஆனால் ஒன்றும் இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவரை மேலே ஒரு அபவாதம், அநியாயமாக ஒருத்தனை தீர்த்து கட்டிட்டான்னு சொல்லிட்டு
இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது அபவாதத்துக்கு மேலே அபவாதமாக இருக்க நம்ம மேலே. கிருஷ்ணர் வந்து நாரதர் வந்து அந்த சமயத்தில் வந்தாராம் அவரை பார்க்கறதுக்கு. அவர்கிட்ட கேட்டாராம், என்ன இது மாதிரி எனக்கு வந்து அபவாதம் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அபவாதம் ஏற்பட்டதுனாக்க மனுஷ அவதாரம் எடுத்ததுனால பரமாத்மாவான கிருஷ்ணருக்கு அது மாதிரி ஒரு அந்த மனுஷ நாடகம் போட்டார்னா பிறவி எடுத்துட்டு அதுக்கு வேண்டிய அந்த ஒரு விதிமுறைகளை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அந்த இடத்துல பகவானாக இருக்க முடியாது. அவர் வந்து அதே மாதிரி மனுஷனுக்கு வர அபவாதத்தை அவரும் ஏற்றுண்டு நாரதர்கிட்ட சொன்னாராம், எப்படி இந்த அபவாதம்லாம் என்கிட்ட ஏற்படுறது. அப்போ நாரதர் சொன்னாராம், ஒரு சமயம் வந்து சந்திரன் வந்து அவனுக்கு தன்னுடைய ரொம்ப அழகானவன் சந்திரன், அவனுடைய அழகில் அவனே ஒரு கர்வம் கொண்டு இது வந்து பிள்ளையார் அந்த சந்திரலோகம் வந்தபோது பிள்ளையாரை பார்த்து பரிகாசம் பண்ணானா, ரொம்ப இந்த இதை பாரு யானை முகமும் அதுவும் தொந்தியும் தொப்பையுமா இருக்குன்னு பரிகாசம் பண்ண உடனே இவருக்கு பிள்ளையாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ரொம்ப அழகான சொரூபம் அவர், ஆனால் இந்த சந்திரன் ஒரு கர்வத்தில் அது மாதிரி பேசின உடனே உடனே அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார். யார் வந்து சந்திரனை பார்த்தாலும் அவனுக்கு அபவாதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் போய் அப்புறம் தான் இவனுக்கு சந்திரனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுருந்த உடனே இவருக்கு ஒரு கருணை உள்ளம், அவரை உடனே தகாலி குழந்தை சுவாமி தானே அவர், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிறந்த நாள் அவதாரம் பண்ணின நாள் இருக்கு, ஆவிர் பவித்த சுக்ல சதுர்த்தி இருக்கேன், வளர்பிறை சதுர்த்தி, அதில் மட்டும் சந்திரனை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அவளுக்கு அபகீர்த்தி ஏற்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சாபம் கொடுத்துட்டா திருப்பி வாங்க முடியாது. ஆனால் அதுக்கு பரிகாரமாக அப்படி பார்த்து யாரான்னு பார்த்துட்டு அபகீர்த்தி ஏற்பட்டால் அதுக்கு பரிகாரமாக அடுத்த கிருஷ்ண சதுர்த்தி, அதாவது தேய்பிரை சதுர்த்தியும் போது சங்கடஹர சதுர்த்தின்னுட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே சந்திரனுக்கும் ஒரு அர்க்கியம் கொடுத்தாக்க அவளுக்கு அபகீர்த்தி எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு அவரும் அனுகிரகம் பண்ணினாராம். இப்போ வந்து பிரசன்னத்தை, இப்போ ஒரு கதை ஞாபகம் வருதா, அந்த பிரசன்னனை வந்து தேடிண்டு காட்டுக்கு சென்றபோது கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறான், அவனை காணுன்ன உடனே ரொம்ப சாயந்தரம் ஆயிடுத்து. அப்படி வந்து சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து. வானத்தை பார்த்தா அந்த இடத்துல சுக்ல சதுர்த்தியான சந்திரன் பளபளன்னு தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த சுக்ல சதுர்த்தி அதை போது பார்த்ததுனால இதில் வந்து பிராஷ்டபத சுக்லபதிங்கிறது வந்து பிள்ளையார் அவதரித்த புரட்டாசி மாத தினம் சுக்ல சதுர்த்தி, அதை பார்த்துட்டு இது மாதிரி ஆனதுனால அவருக்கு வந்து இந்த அபவாதம் ஏற்பட்டுடுது. அதனால தான் வந்து இது மாதிரி உனக்கு ஏற்பட்டதுன்னு நாரதர் சொல்கிறார். அதனால் நீங்களும் என்ன பண்ணணுன்னாக்க விநாயகரை துதித்து உங்களுடைய அபவாதத்தெல்லாம் போக்கிக்கொள்ளலாம் அப்படின்ன உடனே அவரும் அது மாதிரி பண்ணி அவர் வந்து விநாயகரை துதித்து தன்னுடைய அபவாதத்தெல்லாம் போக்கி கொண்டு விட்டாராம். அதுக்கு மட்டும் இல்லை, செமந்தக மணியோட அக்ரூர்கிட்ட வந்து கொடுத்துட்டு ஓடி போயிருந்தான் இல்லையா அந்த சத்ததன்வான், அவரும் பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போய் காசியில் வந்து அங்கே போய் இப்படி வாசம் பண்ணியிருந்தார். அதையும் கேள்விப்பட்டு கிருஷ்ணர் வந்து அந்த அக்ரூரையும் திருப்பி வந்து தாவரைக்கு வர வச்சு அவரை மன்னிச்சுட்டு, செமந்தத்தை நீனே வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வச்சுட்டார். அவக்கூடி இந்த கதையில் வந்து கிருஷ்ணரும் விநாயகர் இந்த கதையிலோட ஒரு முக்கியமான இது என்னன்னு கேட்டேன்னா, இவரை விநாயக பெருமானே ஒரு 3 வாரம் கொடுத்துட்டார். இந்த அபவாதம் வந்து என்னுடைய அவதார தினத்தும் போது 4ஆம் பிறை சந்திரனை பார்த்த வாழ்க்கெல்லாம் ஒரு அபவாதம் ஏற்படுங்கிறது வந்து, ஆனால் அந்த அபவாதம் வந்து 3 பேர்களுக்கு 3 விதமான நிகழ்ச்சிகள் செஞ்சால் அவள் கிடையாது. என்னென்னு கேட்டால், ஒன்று இந்த சுக்லபட்ச 3ஆம் பிறை பார்ப்பவர்களுக்கு, அந்த சுக்லபட்ச 4ஆம் பிறைக்கு சுக்லபட்ச 4ஆம் பிறையில் அவருடைய அவதார தினம், அதுக்கு முதல் நாள் 3ஆம் பிறை பார்த்தவாள் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஜாம்பவதி பாடிந்தாலே சிம்மம் பிரசேனம் அவதீதி சிம்ஹோ ஜாம்பவத கதா சுகுமாரா மாரோதிஹி தவஹி ஏவ சமந்த கான பாடுறாள் அந்த பாட்டு, அந்த பாட்டை சொல்லி ஞாபகப்படுத்தினால, அதாவது இந்த செமந்தக கதையை பூராவும் தெரிஞ்சிருந்தவாளுக்கும் இது வந்து இது ஏற்படாது, எந்த விதமான விக்னமும் ஏற்படாது. அல்லது மூன்றாவதாக வந்து சங்கடகர சதுர்த்தி, அதாவது வந்து தேய்பிரையில் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை பூஜை பண்ணி வழிபடுறவாளுக்கும் இந்த அபவாதம் எப்போ ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகிச்சாராம். ஆகக்கூடிய என்ன ஆகுது, இப்படி எல்லா தெய்வங்களும் வணங்குற அந்த விநாயகரை வந்து ஆனந்தமான ஓங்கார சுரூபியான அந்த குழந்தை சுவாமியை நாமும் விநாயகமூர்த்தி விநாயக சதுர்த்தி மட்டும் இல்லை,
எப்பொழுதுமே வழிபட்டு விக்னங்கள்லாம் நமக்கு இல்லாத மாதிரி ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை நடத்துறதுக்கு ஸ்ரீ மகாபரிவாலை பார்த்துட்டு இருப்போம். ஓம் தத்சத்.